நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். போங்கள், நிலைமையை சொல்லுங்கள். கிராமத்து குழந்தைகளை காக்க வாலிபர்கள் வெளியே வரட்டும். போங்கள், இருங்கள். நாம் இங்கு பேசியது எதுவும் நந்தகோபருக்கு தெரியவே கூடாது. ஓம் ஷஷ்டி தேவ்யை நமः. ஓம் ஷஷ்டி தேவ்யை நமः. ஓம் ஷஷ்டி தேவ்யை நமः. ஓம் அஸ்மா பவ பர்ஷுர்பவ हिरण्यमस्त्रुतं भव. वेदो वै पुत्र नामासि स जीव शरदः शतम्. எல்லோரும் சாலை மறியல் போராட்டத்திற்காக நிற்கிறீர்களோ? ஆமையா, கிராமத்து மக்களின் கட்டுப்பாடுகள் உனக்கு தெரியாதா? கொடுமைக்கு சாலையை மறிப்பது மக்கள் கடமை. இதனால் பயங்கரமான விளைவுகள் உருவானால் விளைவுகளுக்கு பயந்து கடமைகளை கைவிட முடியாது. கிராம மக்களை மிரட்டுவதற்கு முன்னால் உன் நிலைமையை பற்றி யோசித்துக்கொள். கோகுலத்து குழந்தைகளை நீ உன் கொல்லிக்கண்ணால் பார்த்தாயானால் உன் கண்கள் அங்கே இருக்காது. கோபத்தை கிளறாதே, தேச துரோகம் புரியாதே. எந்த மண்ணில் பிறக்கிறானோ அந்த மண்ணுக்கு கேடென்றால் கிளர்ந்தெழுவது தேச துரோகம் அல்ல, தேசபக்தி என்று தெரிந்து கொள். மடையனே, மன்னன் கம்சனின் ஆணையை எதிர்த்து பேசினாயானால் தேச துரோகம் தான், ராஜ துரோகமும் தான். எவன் கேட்டான் உங்கள் மன்னனை பற்றி? எங்கள் மன்னர் நந்தகோபர் தான். ஆம், அவருடைய ஆணையின்படி நடப்பதுதான் இங்கே உள்ள மக்களின் ராஜபக்தி. நீ இன்று எந்த சிறு பிள்ளையை கொல்ல கோகுலம் வந்தாயோ அந்த பிள்ளை எங்கள் மன்னன் நந்தகோபரின் மைந்தன். நீ விரும்பி இங்கே இப்படி வரவில்லை. நீ பார்க்கும் தொழிலென்று எங்களுக்கு தெரியும். எய்தவன் அவன், வந்தவன் நீ. அதனால் உன்னை நாங்கள் உயிரோடு விடுகிறோம். போய் அந்த சாவதற்கு நடுங்குகின்ற அரசனிடம் சொல். கோகுலத்து வாலிபர்கள் வளையணியும் பெண்கள் அல்ல. அவன் மீண்டும் உன்னை சேனையுடன் இங்கே அனுப்பி வைத்தால் கிராமம் உங்களை வெட்டி வெட்டி யமுனையில் வீசி எறிந்துவிடும். என்ன சொல்கிறாய்? சேனைகளை அனுப்பினானா? அவன் யசோதா தேவியின் குழந்தையை தேடி வந்தான். எதற்கு? எதற்கு வந்தான்? அதை கொல்லத்தான் வந்தான். என்ன, கோகுலத்துக்கு அவன் ஏன் வந்தான்? அவனுக்கு அவன் அரசனிட்ட ஆணை, சென்ற 1 மாத காலமாக பிறந்த குழந்தைகளை உடனே போய் கொல்லுங்கள் என்று.
அல்ல. உண்மையாகவே அவன் தேவகியின் 8வது பிள்ளையை எதிர்பார்த்திருந்தான். பிறந்ததோ பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையும் கூட அஷ்டபுஜ சக்தியாக மாறி எச்சரித்தது. நீ அழிய காரணமான பிள்ளை பிறந்து விட்டதென்று. செத்து விடுவோம் என்ற பயத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகளை தேடி கொல்ல ஆரம்பித்து விட்டான். அவன் பிறந்த குழந்தைகளின் மீது உள்ள பயத்தினால் எதுவும் செய்வான். பிள்ளைக்கு பாதுகாப்புள்ள வேறு ராஜ்யத்திற்கு போய்விடுவோம் இங்கிருந்து. யசோதை தாயே, தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். கம்சனின் ஆணை எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். அது உங்கள் செல்வனை ஒரு நாளும் நெருங்கவே முடியாது. அவன் கோகுலத்தில் கண் வைத்து விட்டான். அவன் இரும்பு மனிதனாயிற்றே. இல்லை யசோதா, இல்லை. அவன் இரும்பு மனிதன் இல்லை. இரும்பை உறுதிக்கு உதாரணமாக சொல்லலாம். உறுதியில் இரும்பை விட வலிமையானது தர்மம் தான். தர்மம் எங்கிருக்கிறதோ அங்குதான் வெற்றி. நம் கோகுலத்தில் கைவரிசை காட்டுவதற்கு முன்னால் அவன் 1000 முறை யோசிப்பான். இன்று கிராமத்து மக்கள் செயல்பட்ட விதத்தை சிந்தித்துப்பார். ஒரு கிராமத்தின் சிறு கூட்டத்தின் எதிர்ப்பிலே துவண்டு போய் துணிவை இழந்து உயிருக்கு பயந்து ஓடி வந்து விட்டாயா? உன்னுடைய வீரத்தினால் பாராளுகின்ற இந்த கம்சனின் புகழ்கொடி உயர்ந்தது. பாராட்டு. சபையே உன்னை பாராட்டுகிறது. கிராமத்து மக்களுக்கு அத்தனை விழிப்புணர்ச்சியா? இந்த கம்சன் ஒரு எரிமலை என்பது அவர்களுக்கு தெரியாதா? எதிர்ப்பு குரல் கொடுத்த அந்த கிராமத்தையே ஏன் எரிக்காமல் விட்டு வைத்தாய்? என்னை மன்னியுங்கள் அரசே, மன்னியுங்கள். தளபதி எனக்கிட்ட ஆணை. குக்கிராமங்களுக்கு போங்கள். வளர்ந்துள்ள பெரிய கிராமங்களில் மக்கள் அதிகமுள்ள இடங்களுக்கு போகாதீர்கள். போனால் புரட்சி வெடிக்கலாம் என்றார். ஏன் இது நிஜம்தானா தளபதி? ஆம் அரசே, முதலமைச்சர் எனக்கு இட்ட ஆணை. மன்னிக்க வேண்டும் அரசே. அப்படி ஆணையிட்டது நான் அல்ல, மன்றம் இட்ட ஆணை. மன்னனை எதிர்க்க மன்றமே துணிவதா? இன்று நான் இட்ட ஆணைக்கே எதிர்ப்பு குரல்களா? மன்னிக்க வேண்டும் மன்னவா. தங்களது ஆணையை மீறுகின்ற துணிவு இங்கு யாருக்கும் இல்லை. உங்கள் நலன்கள் காக்கப்பட வேண்டும். அதில் அவைக்கு பொறுப்பு உண்டு. எதுவும் புரியவில்லை சாணூரா. மன்னவா, முதலில் 1 மாதத்திற்குள் பிறந்த குழந்தைகளை கொல்ல வேண்டும். அவைகளை கொல்லத்தான் வேண்டும். மக்களிடையே கேட்பார் இல்லாதவர்களின் பிள்ளைகளை யார் போயும் கொல்லலாம். அதே அணுகுமுறையை சமுதாயத்தில் முக்கியமானவர்களிடம் கையாளக்கூடாது. அதுவும் நந்தகோபர் போன்ற நல்லவரின் பக்கத்தில் யாராவது ஒரு வல்லவன் நிச்சயமாக இருப்பான். அந்த மாதிரி இடங்களில் நாம் விரோதித்துக் கொள்ளக்கூடாது. விவேகத்தை பயன்படுத்தி சாதிக்க வேண்டும். என் அபிப்பிராயத்தில் நமது வீரர்களை இப்படி அனுப்புவது சரியாக தோன்றவில்லை. அவர்கள் உங்களை பற்றியே சந்தேகிக்க தொடங்கினால் அதன் விளைவாக அவர்கள் பாஞ்சால மன்னரிடம் உதவி கேட்பார்கள். வசுதேவரின் சகோதரி குந்தி தேவியின் மூலமாக அஸ்தினாபுரத்தின் ஆதரவை நாடுவார்கள். ஆம் அரசே, நாம் நந்தகோபர் போன்ற முக்கியமானவர்களை அண்டை ராஜ்யத்துடன் தொடர்பு கொள்ள விடக்கூடாது. அதேபோல் பிள்ளைகள் கொல்லப்படுவது இந்த சமயத்தில் நாடெங்கும் விவாதிக்கப்படுகிறது. நந்தனை போன்ற ஊரறிந்தவர்களை விரோதித்துக் கொள்வது
தங்களுக்கு நன்மையை தராது. இதையெல்லாம் யோசிக்க சொன்னேன் உங்களை. ஒரு கிராமத்து மக்கள் மாமன்னன் கம்சனை அவமானப்படுத்தினால் எதையோ சொல்லி ஏமாற்றுகிறீர்களா? மன்னிக்க வேண்டும் அரசே. எங்கோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு சிலருக்குள் ஏற்பட்ட சிறு சலசலப்பு எங்கள் மன்னருக்கு அவமானமாக தோன்றினால் அதற்கு பொறுப்பு ஏற்கிறேன். நம்பிக்கையோடு சொல்கிறேன், எனக்கு தெரிந்து நந்தகோபர் துரோகியாக செயல்படவே மாட்டார். பொறுப்பு தெரிந்தவர், புறம் பேச மாட்டார் தங்களுக்கு எதிராக. அவர் அமைதியை நாடுபவர். அவர் இந்நாட்டு வழக்கப்படி தனக்கு மகன் பிறந்த செய்தியை சொல்ல உரிய முறையில் இங்கே கண்டிப்பாக வருவார். தெரியாதா என்ன? என்னுடைய வாழ்த்துக்களை பெற்றுச் செல்ல மரியாதைகளோடு வர வேண்டியது தானே. பின் ஏன் இன்னும் வரவில்லை? சந்தேகிக்காதீர்கள், அவர் வந்து விடுவார், வந்தே தீருவார். பொங்கி விடாதீர்கள், பொறுமையோடு இருங்கள். அவர் வந்தால் உங்கள் உணர்வுகள் பார்வையில் தெரியக்கூடாது, உங்கள் பேச்சிலும் கூட. மன்றத்துக்கு அவர் வந்தால் உங்கள் அந்தரங்கம் அவருக்கு தெரியாத முறையிலே சிரித்து பாராட்டி பேசுங்கள். காரியத்தை முடிக்க போதும். பிறகு கோகுல மக்களுக்கு குழந்தை கொலைகள் பற்றிய பயம் இருக்காது, நமக்கு சிரமம் இருக்காது. எப்படி? மன்னவா, கோகுலத்து கிராமங்களில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் நந்தர் குழந்தை உள்பட அந்த பிள்ளைகளை கொல்வதற்கு நாம் எந்த வீரர்களையும் அங்கே அனுப்பக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கையுள்ள அரக்கர்களை ஒவ்வொருவராக அங்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் போவார்கள், குழந்தைகளை கொல்வார்கள். அச்சம் இருக்கும், ஐயம் இருக்காது. உங்களை கொல்ல வந்த பிள்ளையும் கொல்லப்பட்டு விடுவார். அருமையான யோசனை இது. உன்னை எப்படி பாராட்டுவேன் சானூரா, உன்னை எப்படி பாராட்டுவேன். நந்தகோபரே, உங்களுக்கு தெரியாததா? யாரையும் விரோதிக்கலாம், அரசரை மட்டும் விரோதிக்க கூடாது. இதையே தான் நானும் என்னுடைய அபிப்பிராயமாக சொல்ல விரும்புகிறேன். முன்னோர்களின் வழக்கப்படி நந்தகோபர் அவருக்கு பிள்ளை பிறந்த செய்தியை அரசருக்கு முறையாக தெரிவிக்க மங்கள பொருள்களுடன் மன்னர் கம்சனை தரிசிப்பதற்கு அவசியம் செல்ல வேண்டும். ஆம், செல்லத்தான் வேண்டும். அவன் என் மைந்தனா? எப்படியோ என் மைந்தன் அந்த கம்சனின் பிடியிலிருந்து தப்பிவிட்டான். குருதேவா, தாங்கள் இது பற்றி சொல்லி வறண்டு போயிருந்த எனது நெஞ்சுக்குள் அமுதத்தை அள்ளித் தெளித்து என்னை மீண்டும் பிறக்கச் செய்து விட்டீர்கள். அக்ரூரரே, தங்களுக்கு இது பற்றி முன்பே தெரிந்திருந்தும் கூட சிறையில் இருந்த எனக்கு இதை சொல்லாமல் ஏன் இருந்து விட்டீர்கள்? வசுதேவரே, குருதேவர் அந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஏன் குருதேவா? தீமைகள் குழந்தையை தீண்டாதிருக்க. தீமைகளா? அந்த ரகசியங்கள் எனக்கு தெரிந்தால் என் மைந்தனின் நலன்கள் தீமைக்குள்ளாகுமா? ஆம் வசுதேவரே. அது ஏன் குருதேவா? சத்தியம் மட்டுமே பேசும் உங்களால் அந்த பிஞ்சு குழந்தைக்கு கேடு நேராமல் இருக்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் கம்சன் எப்போதாவது பிரச்சனைக்குரிய இந்த விஷயமாக உங்களிடம் கேட்கும் போது உங்கள் வாய் உண்மையைத்தானே பேசும். அதனால் அப்போது அக்ரூரரை தடுத்து விட்டேன். இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் நேர்ந்து விட்டது. உங்களுக்கு தேவி ரோகிணியின் மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அதனால்தான் நான் இப்போது சொல்லும் நிலைமை ஏற்பட்டது. குருதேவா, தர்மம் தெரிந்த தாங்கள் என் மைந்தனை பேரழிவிலிருந்து காத்தீர்கள். அதற்காக தங்களுக்கு கோடி கோடி வணக்கம், கோடி கோடி வணக்கம். இது மட்டுமல்ல, இன்னும் பல சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை யோகமாயா அன்னை உங்கள் நன்மையை கருதி உங்களிடத்தில் மறைத்திருக்கிறாள். கவலையே படாதீர்கள். உரிய சமயம் வரும்போது மாய திரைகள் எல்லாம் விலகி தெளிவு பெறுவீர்கள்.
நான் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த இந்த விவரங்களை நீங்கள் வாய் திறந்து எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லக்கூடாது. இதை உங்கள் நன்மைக்காக சொல்லுகிறேன். தங்களுக்கு உறுதி கூறுகிறேன் குருதேவா, மரணமே நேர்வதாய் இருந்தாலும் மறந்தும் என் வாயினால் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லவே மாட்டேன். என் மனைவி தேவகியிடமும் இது பற்றி பேச மாட்டேன். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அன்பின் அடையாளம் இது. மன நிறைவோடு இவைகளை ஏற்றுக்கொள்கிறேன். நந்தகோபரே, அண்மையில் உமக்கு மைந்தன் பிறந்த விஷயம் கேட்டு அளப்பரிய ஆனந்தம் கொண்டேன். நந்தரே, உமக்கு பிள்ளை எப்போது பிறந்தான்? அஷ்டமி அன்று இரவில். இதுவும் மகிழ்ச்சிக்குரியதுதான். தங்கள் மகிழ்ச்சியை என் பாக்கியமாக போற்றுகின்றேன். என் மைந்தனுக்காக மன்னர் அவர்களின் வாழ்த்துக்களை பெறுகின்ற ஆசையில் நான் மன்னர் பிரானை தரிசிக்க வந்தேன். அவனை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய மகனுக்காக கேட்கும் போது அவனை வாழ்த்தாமல் இருப்பேனா? வாழ்த்துவேன். உங்கள் செல்வனுக்காக மதுராவின் அரசன் மனமுவந்து தருகின்ற இதனை வாங்கிக் கொள்ளுங்கள். வேந்தருக்கு எத்தனை விரிந்த உள்ளம்! நான் உங்கள் தொண்டன், என்னை உயர்த்தி விட்டீர்கள். இல்லை நந்தகோபரே, இல்லை. உங்களை போன்றவர்களை என் தொண்டனை போல அல்ல, நண்பனை போல மதிக்கிறேன். மதுராவின் இந்த மன்றம் கோகுலத்து மக்களை எல்லாம் என்றுமே கௌரவிக்கும். நீங்களெல்லாம் என்னுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருப்பவர்கள். பொக்கிஷ பொறுப்பாளர் தெரிவித்தார், கோகுலவாசிகள் என் ஆளுமைக்கு செலுத்த வேண்டியவைகளை காலம் தவறாமல் செலுத்தி விட்டதாக. உங்கள் கடமை உணர்ச்சியால், ராஜபக்தியினால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். உண்மையிலேயே தங்களுக்காக என் மனமேடையில் தனியிடம் உண்டு. தாம் நேர்மைமிக்க மைத்துனர் வசுதேவருக்கு சகோதரனை போன்றவர். அதே நினைப்பிலே நானும் உங்களை எனது உடன்பிறப்பாக மதிக்கிறேன். தங்கள் அன்புக்கு இதுவும் ஒரு சான்று. மதுராவுக்கு வந்தீர்களே, நண்பர் உங்கள் வசுதேவரை பார்த்தீர்களா? இல்லை, நான் கோகுலத்திலிருந்து நேராக உங்கள் கோயிலுக்கு தான் வருகிறேன். தமது அனுமதியை பெற்ற பிறகுதான் நான் வசுதேவரை பார்க்கச் செல்வேன். உடனே செல்லுங்கள், ஆட்சேபனை இல்லை எனக்கு. எப்படி சொல்ல, என் மீது தேவகிக்கும் வசுதேவருக்கும் இயல்பாக வெறுப்புதான் இருக்கும். வேதனை தீயை உங்கள் வார்த்தைகளால் அணையுங்கள். ஒரு உணர்வு அசரீரி வாக்கால் வந்த விளைவு. தற்காப்பிற்காக அந்த கொடுமையை செய்தேன். அன்று சொன்ன அந்த அசரீரி வாக்கும் பொய்யாகிவிட்டது. நிகழ்ந்ததற்காக நெஞ்சார நான் வருந்துகிறேன். அந்த ஒரு காரணத்தால் என் அன்பு தங்கையை போய் பார்க்க முடியாமல் தவிக்கிறேன். உங்கள் உணர்வுகளை அவரிடம் சொல்கிறேன். அப்படியே செய்யுங்கள். நண்பரிடம் எனக்காக சொல்லுங்கள். வெகு விரைவில் உங்களுடைய நற்பணிகளுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். கிடைத்தாருங்கள் மன்னா. சென்று வாருங்கள்.
எப்படி புகழ்வேன் அரசே? தங்கள் மொழிகள் தேனில் முக்கி எடுத்த விஷத்துளிகள். சாணூரா, முக்கியமாக ஒன்றை கவனித்தாயா? எதை மன்னவா? நந்தனின் வீட்டிலே பிள்ளை பிறந்த அன்று அதே இரவு சிறைச்சாலையில் இருந்த நமது தேவகிக்கு பெண் குழந்தை அங்கே பிறந்திருக்கின்றது. அந்த இரவு மர்மம் நிறைந்த இரவு. அங்கே நந்தனின் இல்லத்திலே குழந்தை பிறக்கும் அறிகுறியே இல்லை. அன்று அதே இரவு அங்கு நந்தகோபருக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தது. அதே இரவு தேவகியின் அருகாமையில் பெண் குழந்தை கிடந்தது. அது மானிட குழந்தை அல்ல. என் கையிலிருந்து விலகி அற்புதமான அன்னையின் ரூபத்துடன் நின்று அது என்னை பார்த்து சொன்னது, உன் மரணத்திற்கு காரணமானவன் பிறந்து விட்டான் என்று. சாணூரா, உண்மை விளங்கிவிட்டது. இந்த பிள்ளைதான், இதுதான் தேவகிக்கு 8ஆவதாக பிறந்த பிள்ளை.